கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் இந்த உபவாச கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவாய் தேவனுக்கு முதலாவதாக நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த கூட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு 1-2 போராட்டம் இல்லை, நிறைய போராட்டங்கள். இன்றைக்கி எப்படி நடக்கும் அப்படின்னு காலையில் 8 மணிக்கு கிளம்பி வரணும்னு நினச்சேன். மணி 9 ஆச்சு, 10 ஆச்சு. இங்கே என்ன செய்ய முடிய மாட்டேக்கு, வர முடியவே மாட்டேக்கு. அடுத்து தடை. ஏன் இவ்வளோ தடை இன்னைக்கு அப்படின்னு நினச்சி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு அருமையான சத்தியம் அண்ணன் மூலமாக இன்னைக்கு வந்துச்சு. அல்லேலூயா. 2 தடவை சொல்லுதாங்க அந்த வசனத்தில். ஒரு தடவை சொல்லாமல் 2 தடவை சொல்லுதாங்க. ஏன் அப்படின்னா, நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை பாடம் சொல்லி கொடுத்தோம்னா என்ன செய்யாது, சில பிள்ளைங்களுக்கு ஏறாது. திருப்பி என்ன செய்வோம், சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி இந்த வசனம் 2 தடவை நீ இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரிய என்ன சொல்லனே எனக்கு தெரியலை. எதுக்கு இந்த வருஷம் பிறந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு என்ன செஞ்சிட்டு இருந்தேன், வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அண்ணன் யாருக்கோன்னாங்க. யாருக்கும் இல்லை, எனக்கு தான். ஆமென். கடவுள் இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கும்போது அண்ணனுடைய வார்த்தை நல்லா பேசிச்சு. அண்ணன் இன்றைக்கி இந்த பாஸ்டிங் ப்ரேயருக்கு குடும்பமாக அவங்க இங்கே பங்கு பெற்றதுக்காக அண்ணனுக்கு சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் கீழே இருந்து இங்கே வந்திருக்கிற அருமையான தம்பி கிறிஸ்டோபர், டேவிட் அம்மா, அதுக்கப்புறம் பாட்டி வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாளும் சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியாது, அவங்களால அங்கேருந்து வர முடியாது. இன்றைக்கி வாஞ்சியோடு என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்காங்க. அவங்களுக்காக அருமையான கீபோர்டு இசைத்த தம்பிக்காக, அதே போல் பாடல் வேலையை பொறுப்பேற்றுக்கொண்ட அன்பு சகோதரருக்காக, இன்னும் இங்கே லோயர் கேம்ப்லேருந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தவனமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஏன் எதற்கு என்று நாங்கள் கேள்வி கேட்டு இந்த உலகத்திலே அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற வேளையிலே உங்களை என்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். என் வசனம் உங்களிலே நிலைத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், என்ன நடக்கும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினீரே. அந்த கிருபைக்காய் தயவுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய வசனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஈவு. அதை நாங்கள் உட்கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி தாருங்க. எத்தனையோ பேர் என்ன செய்யலாம், என்னை ஆறுதல் படுத்த யார் இருக்கா, தேர்தல் படுத்த யார் இருக்கா என்கிற அங்கலாய்ப்போடு அலையலாம். ஆனால் எங்களை எப்பவும் இந்த வேத வசனம், நாங்கள் என்ன பிரச்சனையோட வேதாகமத்தை திறந்தாலும் அந்த வசனம் எங்களுக்குள்ளே பேசி எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை அளவில்லாமல் போஷித்து வழி நடத்தி வருகிறது. தகப்பனே, அதை நாங்கள் உட்கொண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க நிறைய கிருபை செய்யுங்க. அருமையான செய்தி கொடுத்த அடியாருக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்கின்ற ஊழியத்தின் பாதைகளை ஆசீர்வதித்தலுங்க. இன்னும் பெருக பண்ணுவேன் என்கிற வேத வசனத்தின்படி அநேகருக்கு சாட்சியாய் மானை நிறுத்தப் போகிற தயவுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அதே போல் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்பராக தொட்டு ஆசீர்வதித்தலுங்க. எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அங்கலாய்ப்போடு இந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம், ஆனால் போகும்போது நீர் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை, ஒரு மாற்றத்தை நீர் கொடுத்துருக்கிறீரே. அந்த தயவுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாள் மீதியான நேரங்களையும் மணித்துளிலும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரட்சரமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களில் இருப்பதாக. தேவ ஆசீர்வாதம்.